சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாலும் 6லிருந்து 60 வரை முள்ளும் மலரும் பாஷா அண்ணாமலை படங்கள் தான் கண் முன்ன வந்து நிற்கும். ஆனா பாஷாவை விட அண்ணாமலை படம் தான் பெஸ்ட்னு அவருக்கே பாடம் எடுத்ததை பத்தி மணிகண்டன் ஒரு இன்டர்வியூல நிகழ்ச்சியா ஷேர் பண்ணாரு. அவர் பேசும்போது காலா படத்துல நான் ரஜினி சாரோட நடிக்கும் போது என்கிட்ட அவர் தான் நடிச்ச படங்களை பத்தி பேசுவாரு. அப்படிதான் ஒரு நாள் நான் நடிச்ச எந்தெந்த படங்களை எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் சரியில்லை அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் சார் நீங்க நடிச்ச படங்கள்ல எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். ஆச்சரியப்பட்ட அவர் ஏன் பாஷா பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பிடிக்கும் சார், பாஷாவில் வில்லன் அவனை கொண்டுட்டா படம் முடிஞ்சிடும், ஆனா அண்ணாமலையில நண்பனை என்ன செய்ய முடியும்னு கேட்டேன். அதை கேட்ட அவர் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆர்வமா கேட்டார். இல்ல சார், வீட்டோட டாக்குமெண்ட்டை அம்மா கிட்ட கொடுத்து இதை அசோக் கிட்டே கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அப்படின்ற ஒரு சாதாரண மனுஷன் உயர்ந்த மனுஷனா மாறிடுறான்னு சொன்னதும் அதை கேட்ட ரஜினி சார் அது அவர் நடிச்ச படம் அப்படின்றதையே மறந்துட்டு அட ஆமால சூப்பர் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டோட பாராட்டியிருக்காருன்னு ஷேர் பண்ணாரு மணிகண்டன். பணிவு, மரியாதை, எளிமை இதுக்கெல்லாம் அடையாளம்னா அது தலைவர் தான்.